ஹாய் everyone, வெல்கம் பேக் டு டிசைன் வித் Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Figma உள்ள chatGPT இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பிளகின் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த பிளகின் பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஒரு சின்ன விஷயம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். அண்ட் உங்க ஊர்ல நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்க ஊர்ல வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஈரோட்ல ரொம்ப சிறப்பா வெயில் இருக்குங்க. ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. அத சும்மா ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் சும்மா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சின்னதா ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஃபிக்மாவில் ஒரு சின்னதா ஒரு சாட் ஜிபிடி நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாதவங்க இருக்க முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க. அதுக்கு ஒரு சின்னதா ஃபிக்மாலையும் அதை யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிளகின் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளகினை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து FigGPTங்க. ஸோ இதை வந்து நீங்க லாகின் பண்ணணும். இந்த ஜஸ்ட் FigGPTன்னு சர்ச் பண்ணுங்க. கம்யூனிட்டியில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிளகின் வரும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மெயில் ஐடியும் அதுக்கப்புறம் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. இந்த ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் 2 ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த ஃபிக்மா ஜிபிடியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிம்பிள் லாஜிக்ங்க. chatGPT அப்படிங்க நம்ம ஃபிக்மாவில் யூஸ் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நான் இவங்க ஒலிவியா ஸோ இந்த ஃபீனிக்ஸ் பேக்கர் இவங்க 2 பேர்த்தோட நேமை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேஞ்ச் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா வேற பேரை அதுவே அப்டேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லானாவோட பேரை வேணா மாற்றலாம். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரியல் டேட்டா இங்கே இருக்கு. ஸோ டம்மி டேட்டாவாக இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைங்களேன். நீங்கள் யூஎக்ஸ் ரைட்டிங்க்கு இந்த FigGPT ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே ஆன டிஃப்ரெண்ட் நான் மோஸ்ட்லி நம்ம டம்மி டேட்டா யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம், எக்ஸாக்டா வந்து வேற ஏதாச்சும் நேம்ஸ் காப்பி பண்ணி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த டைமை குறைக்கும் இது. இப்போ ஒரு 50 இது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி அட் அ டைம்ல 50 டெக்ஸ்ட் லேயர்ஸை மட்டும், ஏன்னா ChatGPT கம்ப்ளீட்டா டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ ஒரு 50 டெக்ஸ்ட் லேயர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களால அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட மெயின் ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ ஒரு 4 செலக்ட் பண்ணியிருக்கேன். வேற ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்க சொல்லியிருக்கேன். மாத்திருச்சு. பட் என்ன பிரச்சனைனா, இன்னுமே வந்துட்டு இது கொஞ்சம் நம்ம சொல்றத அது புரிஞ்சுக்கிற விதம் இருக்குல்ல. ஏன்னா இண்டிவிஜுவல் டைம் ரன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் மோஸ்ட்லி டம்மி டேட்டாவா இருந்தா அதை ஃபில் பண்றதுல உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்காது. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாரி. அதுக்கு அடுத்தது வேற என்ன நம்மலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்ஸ்ட்ல மட்டும் தான் விளையாடணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதவே வந்துட்டு நம்ம இப்போ ஒரு கமெண்ட் மாரி இருக்கு. அத வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த இடம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அத கொஞ்சம் சின்னதா பண்ணிக்க முடியும். பாத்தீங்களா? ஒரு 3 to 4 லைன்ஸ் இருந்துச்சு. அத வந்து 3 to 2 லைன்ஸா மாத்த முடிஞ்சுச்சுன்னா, தட் இஸ் குட் ஒன். ஸோ இல்ல அத நான் எலாபரேட் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபன்னியா இன்னுமே சிம்பிள் டெர்ம்ஸ்ல பண்றனால பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ChatGPT என்னென்னலாம் பண்ணுமோ, அது எல்லாமே பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுனா பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுங்க. ஸோ நான் இன்னுமே இத ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஸ்மைலீஸ்ல மாத்துறதுனாலும் மாத்திக்க முடியும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். யாரு நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல. மெயினா வந்துட்டு எப்படின்னா, எக்ஸாக்ட்டா கன்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். யூஎக்ஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு தனியா ஒரு ரோல் இருக்கும்ல. அந்த ரோல் நம்மள்ட்ட மோஸ்ட்லி நீங்க ஒர்க் பண்ற பக்கம் இல்ல அப்படின்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்ல டீசென்ட்டான டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் விஷயங்க. ChatGPTய ஒரு சின்ன ஒரு பிளகின் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 டெக்ஸ்ட் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது 50 டெக்ஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டா ஈச் இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டா தான் ரன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு 50க்கு மேல குடுத்தா சப்போர்ட் பண்றது இல்ல இப்போதைக்கு. அண்ட் வந்து ஓகே 50 டெக்ஸ்ட் லேயர்ஸ நம்ம அட் டைம்ல மாத்த முடிஞ்சுச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இது ஃபுல்லாவே வேற ஏதாச்சும் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேம் 1, ப்ரொஃபைல் நேம் 1, ப்ரொஃபைல் நேம் 2, ப்ரொஃபைல் நேம் 3ன்னு இருந்துச்சுன்னா, ஸோ அப்படி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா குடுத்து மாத்திக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் மெயின் திங். அண்ட் வந்து ஒரு ஹோம் பேஜ் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேட்டாஸ் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல எந்த டேட்டாவும் இல்லைன்னா, நம்ம அதுக்கான கன்டென்ட்ஸ குடுத்துட்டு,
ஓகே, இப்போ நான் வந்து சிம்பிளா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல டெஸ்ட், இந்த இடத்துக்கு ரைட் a paragraph about you to subscribe. நான் கேட்டிருக்கேன் சும்மா, பட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பட் முடிஞ்ச அளவுக்கு ChatGPT நீட்டாக இங்கே ஒர்க் ஆகுங்க, எழுதி கொடுத்துருச்சு. நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது நம்ம வேலை. ஸோ பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல் தான். ரொம்ப பெரிய பேராகிராஃபாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ் அந்த பற்றி ஏதோ ChatGPT எழுதியிருக்கு. பட் இந்த மாதிரி நான் ஜஸ்ட் என்ன ஒரே ஒரு ப்ரொமோட் மட்டும் கொடுத்தேன். நமக்கு என்ன டாபிக்ஸ் வேணுமோ எழுதிக்க முடியும். யூஎக்ஸ், அபவுட் யூஎக்ஸ் அப்படின்னு கூட போடலாம். அபவுட் யூஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அது டேட்டாவை ஃபில் பண்ணி கொடுத்துருன்னு வைங்களேன். ஸோ என்னாச்சுன்னு தெரில, எக்ஸாக்டாக அதுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் 2 lines about UX. அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர்ஸ் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து 4 to 9 எரர், இந்த மாதிரியான எரர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு ரீசன் என்னென்னா, ChatGPT வந்து கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுச்சுங்க. ஓரளவுக்கு மேலே இன்புட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. நீங்கள் நார்மலாக அவங்க வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எரர்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோட் அதிகமாக இருக்குது, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ப்ளஸ் யூசர்ஸ்லாம் வந்துருச்சுல. ஸோ இதெல்லாம் நார்மலாக டெக் கம்பெனிஸ் பண்ணுற விஷயங்கள் தான். அது வந்து ChatGPT ஒரு சின்ன கம்பெனி அப்படிங்கனால ஒரு லெவலுக்கு மேலே இன்புட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறது ஓகே, ரீசனபிள் தான். ஸோ ப்ராப்பராக இப்போ நமக்கு 2 lines கிடச்சிருச்சுல. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ FigGPT இது ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் அண்ட் நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு டேட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணவும் பார்க்கலாம். எப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபார்முலா எழுதணும் அப்படின்னாலும் இருக்கலாம், இல்லை சின்னது பண்ணணும், பெருசு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ChatGPT பண்ணுற டெக்ஸ்ட்டை வச்சு என்னென்னலாம் ChatGPT பண்ணுமோ அது எல்லாமே பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான். See you soon next video. அடுத்தது வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. See you soon next video. Bye bye. Take care.